எனக்கு பந்தய பொருள் எனக்கு ஆண்டு வச்சிருக்காரு கப்பு. எனக்கு வச்சிருக்கிற கப்பை யாராலையும் தட்ட முடியாது. நான் என் ஓட்டத்தில் நீ தான் ஓடணும், திரும்பி பார்க்காத ஓடணும். மாமா வராரு, மச்சான் வராரு, அண்ணன் வராரு. என்ன சொன்னாரு? அம்மா கொஞ்சம் மஞ்சளை எடுத்து கொஞ்சம் லைட்டாக தடவிக்குமா, பரவாயில்லம்மா. அம்மா ஏய் போயா லேலோயா. நான் அதெல்லாம் தடவுற ஆள் இல்லை. அண்ணா அதுக்கெல்லாம் செத்துட்டேன் அண்ணா. என்னம்மா யாருமா பார்க்குறாங்க அம்மா, கொஞ்சம்மா. அம்மா இருக்கட்டும் பிள்ளை, அதெல்லாம் பின்னாடி சோத்திரம் வச்சுக்கலாம், முன்னாடி சுற்றிட்டு அம்மா தப்பாக நினச்சிக்க போகிறேன் அது அப்படி. லேலோயா பரவாயில்லையா, செய்யலாமா நீ அந்த வேலையை? அதை செய்துட்டு அதே கையில் வந்து வாங்கி போட்டுக்கலாமா வாயில்? அம்மா நீ பக்தி விருத்தி அடையணும், அம்மா கொஞ்சம் கவனியம்மா. லேலோயா நீ எப்படி ஆகிலும் நீ இந்த பந்தய பொருளை நீ வாங்கணும். இந்த உலகத்துக்கே தெரியணும் நீ யார் பிள்ளை, நீ யார் கையில் வாங்குற கப்பு. நிஜமா இது அழியாத ஜீவ கிரீடம். இதெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள், இதெல்லாம் தூசு அடிக்கப்பட்டுடும். நீ கொண்டு போய் வச்சுட்டு மறந்துடுவ. அப்புறம் எப்போனா ஒரு டைம் பார்க்கும்போது இது சின்ன வயசில் வாங்கினது இல்லை, அன்றைக்கி நான் ஓட்டம் ஓடணும் இல்லை, இன்றைக்கி ஓட முடியலையே அப்படின்னு கவனத்துக்கு வச்சிருப்ப, அவ்வளவுதான். ஆனால் உனக்கு எப்பொழுதும் பரிசை கையில் வச்சுட்டு அப்பா காத்துட்ருக்காரு. ஒடியா மக, ஒடியா மக, வா வா வா, ஓட்டம் இன்னும் ஓடி